சுயேச்சை மத போதகர்களான ஜம்ரி வினோத், ஃபிர்டாவோஸ் வாங் மீதும் அரச மலேசிய போலீஸ் படை PDRM விசாரணை அறிக்கை திறந்துள்ளது. மேல் நடவடிக்கைக்காக இந்த விசாரணை அறிக்கை தலைமை நீதிபதியின் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பிரதமர் துறை சட்ட நிறுவன சீர்திருத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் சாயிட் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், இவர்கள் மீதான குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு போதுமான வாக்குமூலங்களும் ஆதாரங்களும் இல்லாததால் தற்போது இவர்கள் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்ட முடியாது என AGC தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். அது மட்டுமின்றி குற்றவியல் வழக்குகளுக்கு கால வரையறை இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். எனவேதான் இது தொடர்பில் புதிய ஆதாரங்களோ அல்லது வாக்குமூலங்களோ இருந்தால் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க முடியும் என்று நூற்றுக்கணக்கான போலீஸ் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏன் இன்னும் சுயேச்சை மத போதகர்களான ஜம்ரி வினோத் மீதும் ஃபிர்டாவோஸ் வாங் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் போர்ட்டல் டேவான் ரக்யாட்டில் அசாலினா இதனை வெளியிட்டிருந்தார். முன்னதாக ஃபேஸ்புக் பதிவொன்றின் வாயிலாக பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தார் எனும் சந்தேகத்தின் பேரில் ஜம்ரி வினோத் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனைப் போலவே விசாரணைக்கு உதவுவதற்காக கடந்த ஆண்டு ஃபிர்டாவோஸ் வாங்கும் அவர் மீது அளிக்கப்பட்டிருந்த போலீஸ் புகார் தொடர்பில் போலீசாரால் வாக்குமூலம் அளிப்பதற்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.